ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம். கோவில் குடமுழுக்கின் போது கருட தரிசனம் ஏன் தெரியுமா? திருக்கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெறும் போது அந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் எங்கிருந்தாவது கருடன் வந்து விமானத்தையும் ராஜகோபுரத்தையும் திருக்கோவில் வளாகத்தையும் வட்டமிட்டு பறந்து சென்று விடுவது தவறாமல் நடைபெற்று வரும் அதிசய நிகழ்வாகும். அந்த தருணத்தில் பக்தர்கள் அனைவரும் பரவச நிலையை அடைவர். வைணவ திருக்கோவில் ஆனாலும், சிவபெருமான் திருக்கோவில் ஆனாலும், முருகன், விநாயகர், அம்மன் திருக்கோவில்கள் ஆனாலும் குடமுழுக்கின் போது இவ்விதம் தவறாமல் கருடன் வந்து வட்டமிடுகிறது. இது ஏன்? இதற்கு காரணம் என்ன என்பது பற்றி இப்பதிவில் காண்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குருஷேத்திர புண்ணிய பூமியில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வைன தேயஸ் பக்ஷ்ணாம் என்று அருளியிருக்கிறார். அதாவது, பறவைகளில் நான் வைனதேயனாக, அதாவது கருடனாக இருக்கிறேன் என்று பொருள். இதிலிருந்து பறவைகள், பட்சிகள் ஆகியவற்றில் கருடனே மிகச் சிறந்தவன் என்று தெரிகிறது அல்லவா? பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் சில விசேஷ தெய்வீக சக்தி உண்டு. கருடனுக்கு மகாவிஷ்ணுவின் சக்தி உண்டு. காகத்திற்கு பித்ருக்களின் சக்தி உண்டு. ஆந்தைக்கு யமதர்மராஜனின் சக்தி உள்ளது. பச்சை கிளிக்கு மகாலட்சுமியின் சக்தி உண்டு. மயிலுக்கு முருகனின் சக்தி உண்டு. இதேபோல் நாய்களுக்கும் பல்லி போன்றவற்றுக்கும் சில விசேஷ தெய்வீக சக்திகள் உள்ளது. விந்தையின் புதல்வனாக பிறந்ததால் கருடனுக்கு வைனதேயன் என்ற பெயரும் உண்டு. தேவர்களாலும் பூஜிக்கப்படும் பெருமை பெற்றவன் கருடன். அவனது மூத்த சகோதரனான மாதலி சூரிய பகவானின் தங்கமயமான ரதத்திற்கு சாரதியாகி சூரிய மண்டலத்தை வலம் வரும் பேறு பெற்றவன். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, மகா சம்பிரோஷ்ணம் என்றெல்லாம் புராதன நூல்களில் கொண்டாடப்படும் பிராண பிரயோக முறை நிலைகளின் போது பறவைகள், பட்சிகள், மிருகங்கள், பிராணிகள், மனிதர்கள் ஆகியோரிடம் நல்ல விளைவுகள் ஏற்படுத்துகின்றன. அந்த குடமுழுக்கு புனித நீர் அத்தகைய மகத்தான வீரியம் செலுத்தப்பட்டதாகும். கிளி போன்ற சிறு சிறு பட்சிகள் கூட அந்த பிராண சக்தியின் வேகத்தினால் ஈர்க்கப்பட்டு குடமுழுக்கு நடக்கும் தருணத்தில் கோவில், விமானம், கோபுரம் ஆகியவற்றின் மீது பறப்பதை காணலாம். கருடன் விமான கலசத்தின் நேர் மேலே அங்கு தேங்கியுள்ள மந்திர சக்தியினால் வட்டமிடும். இதே காரணத்தினால்தான் கும்பாபிஷேக சமயத்தில் எங்கிருந்தாவது ஒரு துறவி அல்லது சந்நியாசி அல்லது ஒரு சித்த புருஷர் அல்லது ஒரு மகா புருஷராவது எவ்விதமோ அங்கு வந்து விடுகிறார். மனிதர்களின் உடல், உள்ளம் ஆகியவற்றில் உள்ள அனைத்து தோஷங்களையும் குடமுழுக்கு தரிசனம் போக்கிவிடும். ஆதலால் எந்த திருக்கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றாலும், அது சிறு கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, மக்கள் அனைவரும் தவறாமல் சென்று தரிசிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.